ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது டோர்ல வந்து ஒரு நாக் கூட இல்லாம ஒரு டேரக்டர் உள்ள வந்தாருன்னா அது எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கும் தெரியுமா? சினிமா சான்ஸுக்காக எல்லாத்தையுமே சகிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்களே, இதுக்கு பேரு தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்டா? 22 வயசு தான் இருக்கு, புது கெரியர், புது இண்டஸ்ட்ரி. ஆனா இந்த ஒரு சம்பவம் அந்த நடிகையோட மனசையும் வந்து உலுக்கி போட்டுருச்சு. ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் அவங்களோட கெரியர்லயே ரொம்ப மோசமான ஒரு இன்சிடென்ட் ஓப்பனா வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஷாலினி பாண்டே தான். ஒரு பொண்ணோட பர்சனல் ஸ்பேஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு டேரக்டருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இடம் இருக்கா, என்னெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத வாங்க பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிற விஷயம் ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக தான் இருக்கும். அதே சமயம் மனசு வந்து நொறுக்கிற மாதிரி இருக்கிற ஒரு உண்மையான சம்பவம் தான் இது. ஆக்ட்ரஸ் ஷாலினி பாண்டே இவங்க வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு இவங்க பேர் வந்து இப்போதான் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க வந்து ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ண விஷயம் கேட்குற ஒவ்வொருத்தரையுமே உள்ளுக்குள்ள வந்து உலுக்கி போடுது. ஷாலினி பாண்டே சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க இல்லை. இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து எப்படி வேலை பண்ணணும், யாரை வந்து நம்பணும், யாரை வந்து தூரமாக வச்சுக்கணும், அதை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லாமல் ஒரு புதுசாக வந்த பொண்ணு தான் இவங்க. ஸோ கெரியரில் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ் தான். அப்போ தான் வந்து சவுத் இந்தியன் ஃபிலிமில் ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அந்த நாள் வந்து ஒரு சாதாரண நாள் மாதிரி தான் வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கேரவன்ல வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் டோர்ல வந்து ஒரு நாக் கூட இல்ல, எந்த வார்னிங்கும் இல்லாம சடனா டைரக்டர் வந்து கேரவனுக்குள்ள என்டர் ஆயிருக்காரு. ஒரே ஒரு நிமிஷம் ஒரு பொண்ணு வந்து அந்த சிச்சுவேஷன்ல எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நம்ம கொஞ்சம் வந்து யோசிச்சு பார்க்கணும். 22 இல்லைன்னா 23 வயசு, புது உலகம், புது இண்டஸ்ட்ரி, புது பயம் எல்லாமே இருக்கும். ஆனா அந்த இடத்துல ஷாலினி பாண்டே வந்து சைலண்டா இல்ல, கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணி வெளியில போங்க அப்படின்னு வந்து கத்திருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரி அவங்களோட என்டையர் சினிமா கெரியர்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேட் இன்சிடென்ட். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து இவங்கள்ட்ட வந்து நீங்க அந்த மாதிரி வந்து கத்திருக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியில வந்து இப்படிதான் வந்து இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா ஷாலினி பாண்டே கேட்ட கேள்விதான் இங்க வந்து ரொம்ப முக்கியமே. மேனேஜ்னு ஒண்ணு இருக்கே, ஒரு பொண்ணு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது டோர்ல வந்து நாக் பண்ணாம உள்ள வருவாங்களா அப்படின்னு இந்த ஒரு கேள்விதான் பாத்தீங்கன்னா மொத்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு மிரர் மாதிரி வந்து இருந்துச்சு. சினிமா சான்ஸ் வந்து கிடைக்கணும்னா என்ன வேணும்னாலுமே பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே வந்து ஆதங்கத்தோட வழியோட ஓப்பனா இந்த விஷயத்தை வந்து இங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷாலினி பாண்டே அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, என் கெரியர்ல வந்து நான் குட் பீப்புள் கூட மட்டும் தான் வந்து ஒர்க் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. சில பேர் வந்து ஸ்கேரியா வந்து இருந்தாங்க, அவங்க கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நம்மள நாமளே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்பதான் வந்து எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த சம்பவம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்ல, எந்த இடத்துலயுமே சரி, ஆஃபீஸ், காலேஜ், அதே மாதிரி வேலை செய்யற இடம் எங்கேயாவது யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணனாங்கன்னா சைலண்டா இருக்காதீங்க. அதே மாதிரி பயப்படாதீங்க, உங்க குரலை வந்து உயர்த்துங்க. அது வந்து தப்பு கிடையாது, அது ஒரு தைரியம் தான், அதுதான் வந்து உங்க உரிமை. இந்த வீடியோல வந்து ஷாலினி பாண்டே சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து கரெக்ட் தான், அவங்க பண்ணனதும் கரெக்ட் தான். இப்படி வழியோட ஒரு அனுபவத்தை வந்து ஓப்பனா வந்து ஷேர் பண்றது வந்து சாதாரண விஷயம் எல்லாமே கிடையாது. சைலண்டா இருக்கிறது வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது, உங்களோட குரலை வந்து உயர்த்துறது தான் வந்து தைரியமே. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு வந்து இந்த தைரியம் வந்து கொடுத்திருந்தா அதுவே போதும். இன்னும் எத்தனை பொண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து சைலண்டா சகிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? இந்த வீடியோ உங்கள ஒருத்தருக்கு கூட வந்து தேவையான நேரத்துல வந்து தைரியம் தரும்னா ப்ளீஸ் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. இது சினிமா மட்டும் இல்ல, எங்கேயாவது ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அங்க வந்து சைலண்டா இருக்காதீங்க. உங்களோட பாதுகாப்பு உங்க கையில தான் வந்து இருக்கு. பயப்படாம பேசுங்க, உங்க குரல் முக்கியம். இது என்டர்டைன்மெண்ட்காக மட்டும் இல்ல, அவேர்னஸ்க்காகவும் தான். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until next video, stay strong, stay safe. Have a great day.